மீன ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இந்த டயத்துல உங்களுடைய முயற்சிகள் மூலமாக வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை வந்து 9ஆம் பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுது. முயற்சிகளின் மூலமாகவே வெற்றி வாய்ப்புகள் தேடி வருவதற்கான மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டமா மீன ராசிக்கு அமையுது. இருந்தாலுமே சில விஷயங்கள் வந்து கேர் எடுத்துக்கோங்க. எதனால அப்படின்னா உங்களுடைய ராசியில தான் பாத்தீங்கன்னா சனி, ராகு, சுக்கிரன், புதன் இவங்க இந்த 4 கிரகங்களை வந்து சேர்க்கை வந்து உங்களுடைய ராசியில வந்து இந்த டயத்துல இருக்கு. ஓகேங்களா? அப்போ வயதானவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சிருங்க. ஓகேங்களா? உங்க கூட வேலை பார்க்குற பெண்களுக்கு வந்து உங்களால் முடிந்த உதவிகளை பண்ணுங்க. உங்களுடைய தாய் மாமனுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிந்த உதவிகள் எல்லாமே பண்ணுங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வயதில் முதிர்ந்தவர்கள், அதாவது தாத்தா, பாட்டிலாம் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா கூட, அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். இந்த வாரத்துல வந்து குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. 33 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும்.